ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான வெங்காயத்தாலும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பொரியல் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த பொரியலை வந்து எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க. இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தாள் எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தாளிலேருந்து அடியில் இருக்கிற இந்த வெங்காயத்தை தனியாக கட் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கிற இந்த தாள் பகுதி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடான பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த வெங்காயத்தாலேருந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தாள் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயத்தாள் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மசாலா வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து முட்டையை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாங்க, இல்லைன்னா ரொம்ப பொடி மாசு மாதிரி ஆகிடுங்க. இந்த முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா இது முட்டைக்கு பதிலாக வந்து நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தாங்க இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகிட்டு நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து வெங்காயத்தாள் முட்டை ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த முட்டையில் வந்து இந்த வெங்காயத்தாளோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம், ரொட்டி கூடலாம் வச்சு சாப்பிட்றது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயத்தாள் முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு 2 பொருட்கள் இருந்தால் போதுங்க. வெங்காயத்தாள் முட்டை மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம சூப்பராக அந்த பொரியல் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இந்த வெங்காயத்துலேருந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம், ஃப்ரைட் ரைஸில் யூஸ் பண்ணியிருப்போம், மஞ்சூரியன் இது மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இது மாதிரி நீங்கள் பொரியலாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.